மாலை நேரம். நகரத்தின் புறநகரில் ஒரு சிறிய டீ கடை. கடையின் பின்புறம் பழைய மர நாற்காலியில் ஆதி அமர்ந்திருந்தான். முன் ஒரு பழைய புத்தகம், அருகில் பாதி குடித்த டீ. பக்கங்கள் திறந்து கிடந்தன. ஆனால் அவன் பார்வை எங்கோ தொலைவில் மிதந்தது. 2 முறை தேர்வில் தோல்வியடைந்தவன். அவனது கனவு கணக்கியல் பட்டம் முடித்து ஒரு நல்ல வேலை. ஆனால் இப்போது அந்த கனவு அவனுக்கே ஒரு நகைச்சுவை போல, என்னை போல் சாதாரணவன் எதுக்கு இதை நினைக்கணும் என்று அவன் மனதில் கேட்டுக்கொண்டான். அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அம்மா வீட்டு வேலைக்கு செல்வாள். இருவரும் எதிர்பார்க்கும் ஒரே விஷயம், ஆதி குறைந்தது ஒரு அரசு வேலை கிடைத்து குடும்பத்துக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். ஆனால் அவன் தோல்வியடைந்தது அவர்கள் நம்பிக்கையை மங்கச் செய்தது. ஆதி மீண்டும் முயற்சி பண்ணான் என்ற அம்மாவின் மென்மையான குரல் இன்னும் காதில். ஆனால் அவன் பணம் அதை ஏற்கவில்லை. தோல்வி எவ்வளவு முறை நடந்தாலும் அது மனதில் ஒரு தரம் விடும். அன்று இரவு கடை மூடிய பிறகு அவன் தனியாக நடக்கத் தொடங்கினான். தெருவிளக்குகள் மஞ்சள் ஒளியில் நடனமாடின. காற்று வெறுமையாக இருந்தது. ஆனால் அவன் உள்ளே ஒரு குரல் எழுந்தது. நீ ஏன் விட்டுக் கொடுக்கிற? அவன் நின்றான். அந்த குரல் அவனுடைய உள்ளுணர்வு. ஏனென்றால் நான் முடியாது என்று அவன் மெல்ல சொன்னான். முடியாது என்று யார் சொன்னது என்ற குரல் மீண்டும் கேட்டது. என் வாழ்க்கை தான் அதை நிரூபிச்சிருக்க. இல்லை ஆதி, உன் வாழ்க்கை முயற்சியை நிறுத்திய நாள்தான் முடிவாகியது. அவன் கண்ணீர் துடைத்தான். மின்சார கம்பத்தில் தொங்கியிருந்த விளம்பர பலகையில் எழுதப்பட்டிருந்தது, உன் தோல்வி ஒரு முடிவு அல்ல, அது ஒரு ஆரம்பம். அந்த வாசகம் அவனுக்கு ஒரு மின்னல், ஒரு ஆரம்பம் என்று அவன் மெதுவாக உச்சரித்தான். அவன் வீட்டுக்கு திரும்பினான். இரவு 10 மணி. அம்மா தூங்கிவிட்டார். அப்பா சோர்வாக கிடந்தார். ஆதி அமைதியாக மேசையில் அமர்ந்து அந்த பழைய புத்தகத்தை மீண்டும் திறந்தான். முதல் பக்கம் அடிப்படை கணக்கியல். அவன் சிறு புன்னகையுடன் பேனாவை எடுத்தான். சரி, ஒரு பக்கம் படிச்சா என்ன ஆகும்? 1 மணி நேரம், 2 மணி நேரம். வெளியில் மழை பெய்தது. வீட்டுக்குள் புதிய ஒளி. அந்த இரவுதான் ஆதி தனது வாழ்க்கையின் விழிப்பு நாளாக நினைவில் வைத்துக் கொண்டான். அவன் தோல்வியால் சுருண்ட மனிதன் இல்லை என்பதை உணர்ந்தான். அவன் தோல்வியிலிருந்து கற்ற மனிதனாக முடியும். அவன் ஜன்னலின் வழியாக வெளியில் பார்த்தான். மழைத்துளிகள் வெளிச்சத்தில் மின்னின. இனி நான் நிற்க மாட்டேன் என்றான் அவன் உறுதியாக. நாளைக்கு ஒரு புதிய நாள், நான் மீண்டும் தொடங்கப் போகிறேன். அந்த ஒற்றை முடிவுதான் அவனது வாழ்க்கையின் திருப்புமுனை. அவன் இன்னும் வெற்றி பெறவில்லை, ஆனால் தோல்வியிடம் தன்னை இழக்கவில்லை. அதுதான் அவனது முதல் வெற்றி.